ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். ஐ ஆம் சித்தி முத்தசாமி. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பதிவு போடுறேன்னா, EX5 ட்ரீமு. ஸோ EX5 ட்ரீம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இந்த மோட்ரு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்து வீடியோ எண்டில் பாருங்கள், ரீஸ்டோர் பண்ண மோட்ரு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ துறவாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கலர் அப்படியே கலர் வந்து கிரே கலராக இருக்குது. நான் ஃபுல்லாக சிவப்பு கலராக சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ துறவாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கஸ்டமரோட மோட்ரு தான். அவர் ஃபுல்லாக புது மோட்ரு மாதிரி செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்ட்டாங்க. நான் ஃபுல்லாக கழட்டிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய லொக்கேஷனே, எனக்கு கடை இருக்கிற இடம். நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். நீ அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய கடை லொக்கேஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து இது கழட்டிட்டேன், எல்லாம் கழட்டிட்டேன். பசங்க கழட்டிகிட்டு இருக்காங்க. ஜாமான் கழட்டியாச்சு. ஸோ ES5 மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன மோட்ரு ரீசர்வ் பண்ணாலும் பண்ணலாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். RS15 கோசம், LC, லகிண்டா, EX5, HondaEx5 நிறைய மோட்ரு போட்டிருக்கேன். ஸோ பார்க்காத ஆளுங்க நீங்கள் கண்டிப்பாக போய் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். RSX நிறையா நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட ஓகே தான். வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அதுக்கு மேலே நான் ஆன்சர் பண்ணல, என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லாம் கழட்டிட்டு மோட்ரு உண்மையிலே வந்து கொஞ்சம் பரவாயில்ல மோட்ரு தான் இது. சார் முடித்த பின்னாடி பாருங்கள் நீங்கள், நான் எவ்வளோ அழகாக மோட்ரு செஞ்சுருக்கேன். ஸ்பிரையெல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருப்போம், எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஸ்க்ரூ எல்லாமே நான் புதுசு போட்டுருவேன். எதுவுமே நான் வந்து பழைய ஸ்க்ரூ யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வேணும் அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இதில் நான் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை எனக்கு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து சாமி ரொம்ப கம்மியாக செய்யுங்க, எவ்வளோ அது மாற்ற வேணாம் இது மாற்ற வேணாம், கொஞ்சம் நார்மலாக செஞ்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். ஒரிஜினல் ஓடுறப்ப தர சான்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 2012 மாடலு. ஸோ அது வந்து நீங்கள் செஞ்சு முடித்தோன்னே பாருங்கள் என்ன கண்டிஷனில் மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள். யாருமே வந்து பழைய மோட்டர்னு சொல்ல மாட்டாங்க, புது மோட்ரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பார்த்தாத்தே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபுல்லாக கழட்டிட்டேன், பாதி ஜாமான் எல்லாம் கழட்டியாச்சு. மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, சார்ட்லாம் வந்து நான் குவாலிட்டியான சார்ட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். 2K கிளியர் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நான் இது மாற்றிடுவேன், ஒயரிங்லாம் மாற்றிடுவேன். ரிம் வந்து உங்களுக்கு ரிம்மு ஸ்டாண்டர்ட் ரிம்மு வேணாலும் ஸ்டாண்டர்ட் போட்டுருவேன். இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட் ரிம் போடுறதாலும் ஸ்போர்ட் ரிம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய மோட்ரு வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கண்டிஷனில் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு தக்க நான் பண்ணி கொடுத்துருவேன். பாருங்கள் இப்போ எல்லாம் கழட்டியாச்சு. பாருங்கள் அவ்வளோ துறவாக இருக்குங்க, எல்லாம் போலிலாம் பாருங்கள் அவ்வளோ துறவாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து கிரே கலர் சார்ட்டை அடிச்சிருக்காங்க ஏற்கனவே. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ துறவாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மோட்ரு ரொம்ப துறவாக மோட்ரு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே நான் கடைசியில் எண்டில் பாருங்கள் அந்த மோட்ரு என்ன கண்டிஷனில் மட்டும் நீங்கள் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மோட்ரு இந்த மாதிரி பண்ணணுன்னா எந்த மோட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி செய்யணும், உங்களுடைய மாடல் என்ன மாடலு அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் நல்ல முறையில் பண்ணி கொடுப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவேன். இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், நிறையா மோட்ரு பண்ணியிருக்கேன். நான் யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை. அவங்களுக்கு மோட்ரு எடுக்கும்போது நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் மோட்டரை கொடுப்பேன்.
எவ்வளோ குறவாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக உங்களுக்கு காட்ட முடியல, ஸோ நான் மன்னிக்கவும். இந்த பாருங்கள், நான் இந்த மோட்டரை செஞ்சு முடிச்சிட்டேன். எவ்வளோ புதுசாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். எப்படி செஞ்சுருக்கேன் மட்டும் பாருங்கள். எல்லாமே ஸ்டிக்கர் ஒரிஜினலு, கவர் செட் ஒரிஜினலு, வெள்ளப்பட்ட ஒரிஜினலு. பாருங்கள் எவ்வளோ புது மோட்ரு மாதிரி இருக்கும். யாருமே இந்த மோட்டரை வந்து பார்த்துட்டு பழைய மோட்ருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்க்ரூ எல்லாமே நான் புதுசு யூஸ் பண்ணிடுவேன். இதில் வந்து நீங்கள் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து மோட்ரு வந்து கவர் செட்லாம் போட்டும்போது பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர் செட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கவர் வந்து பார்த்தாலே தெரியும். இதில் வந்து நான் எப்படி பண்ணியிருப்பேன்னா, கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. லிவர் பாருங்கள், எல்லாமே ஒரிஜினலு, டயர் ஷாப் ஒரிஜினலு, ஜெஜாரி டயர் ரிம் ஒரிஜினலு. பாருங்கள் ஃபுல்லாக நான் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பழசு மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பார்க்க புதுசு மாதிரி தெரியுது பாருங்கள். சார்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் சார்ட்டு. பாருங்கள் இன்ஜின் கீழேலாம் பாருங்கள், ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். பழைய இன்ஜின் மாதிரி தெரியுதான்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக புதுசு மாதிரியே இருக்கும். எந்த குறைகள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து, பின்னிலேருந்து, ஸ்க்ரூவிலேருந்து, கால் வைக்கிறதுலேருந்து, கியர் படலேருந்து எல்லாமே புதுசு போட்டுருவேன். இன்ஜின் ஸ்க்ரூ எல்லாமே 2 பக்கத்தில் உள்ளது புதுசு போட்டுருவேன். சங்கிலி கவர் எல்லாமே புதுசு ஒரிஜினல் தான். கால் வைக்கிறது பின்னாடி உள்ள புட்ரெஸ்ட், அதில் உள்ள ஸ்டிக்கர் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஃபுல்லாக ஒரிஜினலு. சங்கிலி கவரில் ஸ்க்ரூ வருது, அந்த ஸ்க்ரூ கொண்டு நான் புதுசு தான் போடுவேன், ஒரிஜினல் போட்டுருவேன். சீட்டு ஒரிஜினலு. சீட்லாம் உண்மையிலேயே வந்து நான் வந்து லோக்கல் போட மாட்டேன், லோக்கல் இருக்கும். ஸோ வந்து சீட்டு வந்து நான் ஒரிஜினல் போட்டிருக்கேன். ப்ளம்புங்க எல்லாமே புதுசுதான். லக்கேஜ் பேக்கேஜு, டூல்ஸ் பாக்ஸு பாருங்கள், டூல்ஸ் பாக்ஸ் கொண்டு நான் புதுசு போட்டுருவேன். ஸ்பானர் கிட்டு ஒரு கிட்டு நான் எல்லா கம்பல்சரியாக நான் எந்த மோட்ரு சர்வீஸ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸ்பானர் கிட்டு ஒரு கிட்டை எப்படியே ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸ்க்ரூ எல்லாமே வந்து மாற்றிடுவேன். எந்த ஸ்க்ரூவுமே பழைய ஸ்க்ரூ இருக்காது. ஹாப்பு எல்லாம் ஒரிஜினல் ஹாப்பு, பின்னாடி ஹாப்பு, முன்னாடி ஹாப்பு எல்லாமே ஒரிஜினலு. ஏஏபியோட ஹெச்எஸ் பைப் ஒரிஜினலு. வாங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்கள், நான் சொன்னேன்னா கேப்பே தெரியாது பாருங்கள், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் பாருங்கள். முன்னாடி பாருங்கள், பின்னாடியும் பாருங்கள். அந்த ஹேண்டில் கவரு சில மோட்டர்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஓவராக இருக்கும். இதில் பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? ரெண்டாவது ஹேண்டில் கவர் போட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக கேப்லாம் இருக்கும். 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. ஒரிஜினலாக கொடுத்துருக்கேன். ஹேண்டில் கவர்லாம் பாருங்கள், எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. சாவி ஒரிஜினல் சாவி, அதோட ஸ்க்ரூ எல்லாமே, ஸ்க்ரூ கிட்டு எல்லாமே ஒரிஜினல் தான். பாருங்கள் சாவிலாம் ஒரிஜினலு, 100% ஒரிஜினலு. நான் எந்த மோட்ரு ரிசர்வ் பண்ணாலுமே மெயினாக வந்து சாவி மாற்றிடுவேன், ஒரிஜினல் சாவி போட்டு விட்ருவேன். ஸ்டிக்கர் இதில் உள்ள ஸ்டிக்கர் எல்லாமே நான் யூஸ் பண்ணிடுவேன். ஒரிஜினல் ஸ்டிக்கர் எல்லாமே இருக்குது. கார்பரேட்லேருந்து, ஸ்ப்ரிங்லேருந்து, ஸ்க்ரூலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட வந்துச்சு. சீட்டு வரும் நல்லா ஒரிஜினல் தான். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்னு பாருங்கள், சத்தம்லாம் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது. மோட்டர் புது மோட்டர் சத்தம் மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், என்னுடைய வீடியோ எப்படி இருக்குது, நான் எப்படி மோட்ரு எப்படி நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், ஸோ உங்கள் மோட்ரு பண்ணலாமா என்னென்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கடை நேம் வந்து சித்தி மோட்டோ. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சிட்டி மோட்டோ சாமி. உங்களுக்கு தெரியாத அளவுக்கு போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நிறையா வீடியோ ரிசர்வ் பண்ணுறதான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போய் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுதான் அந்த என்னுடைய இது செக்ஷன் 27 சாரம் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து மோட்ரு எனக்கு வந்து அந்த பண்ணாலும் கண்டிப்பாக நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.